என்னை முதலில் நேசித்தீர்கள், அவள் உங்களுக்கு மீண்டும் வேண்டும். ஆர்த்தி ரவியின் உருக்கமான பதிவு. என்ன நடந்தது? இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. ரவிமோகனுக்கும் ஆர்த்திக்கும் சில காரணங்களால பிரிஞ்சிருக்காங்க. நீதிமன்றத்துல அவங்களோட விவாகரத்து மனு விசாரணையில இருக்கு. விரைவில் அவர்களுக்கு சட்டபூர்வமா விவாகரத்து கிடைக்கும் என்றே பலராலும் எதிர்பார்க்கப்படுது. தனது மாதம் தனக்கு 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் வேண்டும் என்று ஆர்த்தி நீதிமன்றத்துல கோரிக்கை வைத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில ஆர்த்தி உருக்கத்தோட பதிவிட்டிருக்காங்க. தயாரிப்பாளர் சுஜாதாவோட மகள் ஆர்த்திய ரவிமோகன் காதலிச்சு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 2 ஆண் குழந்தைகளை பெற்று சுமூகமா போய்கிட்டு இருந்த அவங்களோட திருமண வாழ்க்கை தற்போது பிரிவுல இருக்கு. விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் சென்றிருக்கிற ரவி ஆர்த்தியை பிரிவதில் உறுதியா இருக்காரு. ஆர்த்தியும் மாதம் 40 லட்சம் ஜீவனாம்சம் கேட்டு நீதிமன்றத்துல கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆர்த்தியோட அந்த கோரிக்கை விமர்சனத்தை சந்திச்சது. இவ்வளவு பணம் ஜீவனாம்சமா என்று பலரும் வாயை பிளந்திருக்காங்க. அதே சமயம் ரவி இவ்வளவு கொடுக்க மாட்டாரு, ஆனா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஒத்துக்கொண்டு ஆர்த்தியை பிரிவதுதான் என்று உறுதியா இருக்கார் என்றும் திரைத்துறையில பேச்சு எழுந்திருக்கு. இந்நிலையில ரவியோட முன்னாள் மனைவி ஆர்த்தி தன்னோட தந்தை குறித்து இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருக்காங்க. ஆர்த்தியோட அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன முதல்ல நேசித்த மனிதருக்கு இன்னும் நேசிச்சுட்டு இருக்கிறாரு. சில வார்த்தைகள்ல அன்றாடம் பயன்பாட்டில் கொண்டு வர்றது கடினம்தான், ஆனா இன்று நான் அதை முயற்சி செய்யறேன். என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நிச்சயமற்றது என்பதை நான் உணர்ந்த போது நீங்க மட்டும் உறுதியா இருந்தீங்க. நான் எப்படி கடந்து செல்வது என்று எனக்கு தெரியாத நாட்களும் இருந்தது. நீங்க அப்போவெல்லாம் என்ன செய்யணும்னு என்கிட்ட கேட்கல. நீங்க என் பக்கத்துல அமைதியாகவும் உறுதியாகவும் பலமாகவும் நின்றீங்க. நான் ஒரு காலத்துல அலட்சியமா எழுதுகிட்டதை இப்போ பார்க்கிறேன். நீங்க இப்போ கேட்காமலேயே வந்த விதம், எந்த சத்தமும் இல்ல, புகழும் இல்ல, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. குழந்தைகள் அவர்கள் அதுதான் பிரதிபலிக்கும்னு சொல்வாங்க. அதே மாதிரி குழந்தைகள் அவர்கள் என்ன பார்க்கிறாங்களோ அதை தான் பிரதிபலிப்பார்கள்னு சொல்வாங்க. அதே மாதிரி என்னோட மகன்கள் இன்னும் உலகத்தை புரிஞ்சுக்கல. அவங்க புரிஞ்சுக்க முயலும் போது அவங்க பல பாடம் கற்றுக்கொள்றாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். நிபந்தனைகள் இல்லாம எப்படி நேசிக்கிறது என்பதை அவங்க கற்றுக்கணும். நீங்க என்ன மட்டும் வளர்க்கல, எல்லா வழிகள்லயும் என் குழந்தைகளையும் வளர்த்துட்டு இருக்கீங்க. ஒரு காலத்துல நீங்க என்ன நம்பிக்கையோட போக விட்டீங்க, ஆனா இப்போ அதே பெண் நான் இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மேலும் இதனை தொடர்ந்து நம்ம யாரும் எதிர்பார்க்காத விதத்துல வாழ்க்கை என்ன சோதிச்சுட்டு இருக்கு. நீங்க அவளை தான் திரும்ப பெற விரும்புவதா எனக்கு தெரியும். அவள் முன்பு இருந்தது மாதிரி அவளை மீண்டும் கண்டுபிடிப்பேன்னு உறுதியளிக்கிறேன். நான் உங்ககிட்ட சிறிய பெண்ணாவே மீண்டும் வருவேன் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களோட இந்த உருக்கமான பதிவு ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்கு. மேலும் ஆர்த்தி நீங்க மீண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் இவங்களுக்கு ஆதரவும் சொல்லிட்டு வராங்க. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.